என்ன முனிசாமி? ராயப்பா எங்க போகணும்? உட்காரு. எங்கேயும் போல உன்ன பக்கத்துல வந்தேன். அப்படியா? என்ன விஷயம்? நம்ம அண்ணன் ஜலண்டேஸ்வர் காலையில குடியிருக்கிற எந்த பேமணி வாடகை கொடுக்க மாட்டேங்கிறான். ஒரே பிரச்சனை. எங்க அண்ணன் என்ன திட்டுறாரு, அவங்க ஓட ஓட வரட்டணும். விரட்டிட்டா போச்சு. என்னாலே முடியல, நீ விரட்ட போறியா? நாலு நல்ல ரவுடியா போறியா? ரவுடியா? அஜ்ஜோ, என்ன வச்சு காலி பண்ணா நாளைக்கு பெரிய பிரச்சனை ஆயிடுமே. நீ சொல்றதும் வாசம் தான். இப்ப என்ன பண்றது? என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, சொல்லட்டுமா? உங்ககிட்ட ஐடியாவா? வாடகை வசூல் பண்ண தானே? ஆமா. அப்படிதான் சொல்லு. உங்க காலனியில ஏதாவது காலி வீடு இருக்கா? ஏன் நீ வர போறியா? இருக்கா? இருக்கு. ஒரு வயசானவன் சின்ன பொண்ண கல்யாணம் பண்ணவனா பார்த்து இங்க குடி வச்சுட்டா மாசம் மாசம் வாடகை எப்படி வருதுன்னு தெரியுமா? யோ, வயசானவனுக்கும் சின்ன பொண்ணுக்கும் வாடகைக்கு என்ன சம்பந்தம்? சாராய கடை பக்கத்துல சால்னா கடையும் கோயில் பக்கத்துல பூக்கடை இருந்தா வியாபாரம் எப்படி நடக்கும்? ஓஹோன்னு நடக்கும். அதே மாதிரி இவங்களை குடி வச்சா மாசம் மாசம் வாடகை தன்னால வரும். ஐயோ, மறுபடியும் புரியல? புரியல. என்னடே 10 மணிக்கே வருவாங்கன்னு சொன்னேன், இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் காணோம். என்ன பொய் சொல்றியா? வர்ற பத்திட்ட நேத்து அட்வான்ஸ் வாங்கிட்டேன். ரொம்ப ஹை கிளாஸ். நம்மள மாதிரி இல்ல. நம்மள மாதிரி இல்லையா? ஒன்ன மாதிரி இல்லன்னு சொல்றா படுவா. என்ன கொண்டு வர? ஏதோ ஆட்டோ வருது. அத பாருங்க, அவங்கதான். வா நேரமா வந்து உட்காரு. உனக்கு பூ வாங்குறதுக்குள்ள என்ன தாச்சிருவேன். ஏன் ஜமுனா, இவங்கள பார்த்தா உனக்கு என்ன தோணுது? மாமனார் மருமக மாதிரி தோணுது. அப்ப மக எங்க? ஏனுங்க, நம்ம பக்கத்து வீட்டுக்கு புதுசா கல்யாணமான சோடி வரப்போகுதுன்னு ராயப்பன் சொன்னா, இவங்கள பார்த்தா சோடி மாதிரி தெரியலையே. என்ன இவ ரெண்டு பேரையும் பார்த்தா புருஷன் பொண்டாட்டி மாதிரி இன்னைக்கு தோணு வேண்டாம், பொண்ணு தோப்புனார் மாதிரி என்ன தோன்றது? என்னங்க, இதுதான் நம்ம குடியிருக்க போற காலனி. பிடிச்சிருக்குங்களா? வாங்க வாங்க, நான் தான் இந்த வீட்டு ஓனர் ஜலகண்டேஸ்வரர். நீங்க நேத்துக்கு வந்து இந்த வீட்டை பார்த்துட்டு போனதா தம்பி சொன்னா. அப்புறம் இந்த வாடகை அட்வான்ஸ் எல்லாம் சொல்லிருப்பானே சொன்னாரு. என்ன வெறும் பெட்டியோட மட்டும் வந்திருக்கீங்க? அப்புறம் இந்த தட்டுமுட்டு ஜாமான் எல்லாம் காணோம். அதெல்லாம் பின்னாடி வேலை வருதுனே. அது வந்தானே வரலன்னா நமக்கு வாடகை வந்தா ஓகே. அதெல்லாம் கரெக்டா வந்துரும். இனிமே எல்லாரும் வீட்டு வாடகை கரெக்டா கொடுத்துருவாங்க. இந்தாங்க வீட்டு சாவி. இருக்கு இருக்கு. டேய், பெட்டி பிடிக்கிற தூக்கு. வாங்க வாங்க. உஷா கண்ணே, முனிமா நீ இங்க இருக்க? ஆமா, ஏ ராசாத்தி, நீ அங்க குடி வர்ற? நான் யாரும் இல்ல நினைச்சுக்கிட்டு இருந்தேன். என்ன சுந்தரம், உன் தங்கச்சி வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறேன்னு சொன்ன? அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். ஏய் முனி, என்ன பாஸ்தர் ரொம்ப தான் கொட்றிய? முன்னாடியே உங்களுக்கு தெரியுமா? தெரியுமாவா? நான் வேலை செய்யறது இவங்க ஆபீஸ்ல தான், நான் சாப்பாடு கொண்டு போய் குடுக்கறது இவங்க ஆபீஸ்ல தான். அந்த ஆபீஸ்க்கு மேனேஜர் அம்மையா. ஏ சாவித்ரி, பத்மினி, ஜமுனா, எல்லாரும் ஓடியாங்க ஓடியாங்க ஓடியாங்க. வந்துட்டீங்களா? எல்லாம் ஜோரா ஒரு முறை கையை தட்டுங்க. எதுக்கு? முனிமா கம்பி மேல நடந்து வித்த காட்ட போறா. ஜலகண்டேஸ்வரே, இந்த கிண்டல் தானே வேண்டாங்கிறது. இது பாருங்கம்மா, சின்ன பொண்ணு இப்பதான் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. நம்ம காலனிக்கு புதுசா குடி வந்தவங்க தானே எல்லாரும் ஒதுங்கி இருந்துராம, நம்ம எல்லாம் எப்படி தாயா பிள்ளை ஒண்ணுக்குள்ள ஒண்ணா இருக்கிறோமோ அதே மாதிரி அதுக்கிட்டே இருங்க. இதுக்கு தான் முனிமா வேணுங்கிறது. நம்ம எல்லாம் எப்பவும் ஒண்ணுக்குள்ள கண்ணு கண்ணுக்குள்ள பண்ணுன்னு அந்த பொண்ணு கிட்ட சொல்லுவேன். அப்படியே அப்பா கட்டி இல்ல அண்ணன் கட்டி சொல்லுவேன். ராயப்பா, என்னப்பா கதவை தரப்பா? எல்லாரும் வாங்க வாங்க போங்கப்பா. தப்பா நினைச்சுக்காதீங்க, என் பொண்டாட்டி ஒரு பெக்குலியர் டைப்பு. நான் தினமும் பூவை வாங்கிட்டு வந்து இங்க வச்சிருவேன். அதை எடுத்து அவன் தலையில வச்சுக்கிட்டான்னா அன்னைக்கு பூரா மத்ததுக்கெல்லாம் ஓகே, இல்லன்னா ஓகே இல்ல. எப்பவும் இன்னைக்கு வைக்கிறது வழக்கம். வச்சு 4-5 நாள் ஆச்சு. இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பாப்போம். ஜமுனா, ஜமுனா, என்ன என்ன இந்த குறும்பு தானே வேண்டாங்கிறது. ஏன் கண்ணு 4-5 நாளா நீ பூவே வச்சுக்கலையே, மறந்துட்டியா? நான் ஒன்ன வச்சு விட்டுமா? அதெல்லாம் நாளைக்கு பாத்துக்கலாம், பேசாம போய் படுங்க. ஏன் கண்ணு மூடு அவுட் ஆயிடுச்சாமா? பின்ன இருக்காதா? பாவங்க அந்த உஷா பொண்ணு ஒரு வயசானவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்திருக்கா. அத நினைச்சா எனக்கு மனசு கஷ்டமா இருக்குங்க. யாரோ ஒருத்தி கழுவட கட்டிக்கிட்டு வந்துட்டாங்கிறதுக்காக ஏன் தலையில மண்டல்லி போடுறிய? இப்ப நான் பூ வைக்கிறதுக்கு அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் கருத்தை காட்டக்கூடாதா? இப்படியே அலைஞ்சுகிட்டு இருந்தீங்க, அப்புறம் திண்ணையில போய் படுக்க சொல்லிடுவேன். என் கண்ணே,
என் ராசாத்தி இல்ல எங்க அம்மா இல்ல கண்ணே கொஞ்சம் ட்ரை பண்ண கொஞ்சம் மூடு வர வைடா நான் உன் புருஷன் தானே நீ என் பண்டாட்டி இல்ல இப்படியே சொல்லிட்டு இருந்தீங்க திண்ணையில இல்ல காலையை விட்டு வெளியில அனுப்பிடுவேன் ஓஹோ அந்த அளவுக்கு வந்துட்டியா நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன் நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே போற குமார் இப்ப நீ பூ வைக்கலாம் என்ன நடக்கும் தெரியுமா என்ன நடக்கும் திண்ணையில போய் படுத்துக்குவேன் என்னண்ணே சோமா உட்காந்துருக்கீங்க அரபிக்கடலுக்கு பாலை எப்படி கட்டுறதுன்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன் ஏண்டா நாட்டுல குண்டு எங்கெங்கயோ போடுறாங்க அதுல ஒன்ன வாங்கிட்டு வந்து நம்ம காலனில போட்டா கூண்டோட கைலாசம் போக வேண்டியதான் அப்புறம் குடியிருக்க ஒரு பயிர் இருக்க மாட்டான் வாடகை கொடுக்க வக்கில்லாத நாய் இருந்தா என்ன போனா என்ன போய் தொலைட்டு மேடா அண்ணே, அவங்க மட்டும் இல்ல நம்மள சேர்ந்து போகணும் புரியா பேசிக்கிட்டு இருக்காதீங்கண்ணே யாரு இவங்கள பத்தி புரியாம நான் பேசுறேனா போடா என்னமோ இந்த புது ஜோடிக்கு இந்த காலனி குடி வந்தா அப்படியே எல்லாரும் மாசம் வாடகை கரெக்டா கொடுத்துருவாங்கன்னு சொன்னீங்க எனக்கு தெரியாதா இவங்கள பார்த்தா யாரா கொடுக்க போறா அங்கதான் விஷயமே இருக்கு என்ன எல்லாரும் மாசம் மாசம் உங்களுக்கு வாடகை கொடுக்கத்தான் போறாங்க நீங்க வாங்கத்தான் போறீங்க குடுக்கலன்னா வாங்கி கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு 100 ரூபாய் கம்சம் கொடுக்க வேண்டியது உங்க பொறுப்பு எனக்கு வாங்கி கொடுத்தா 100 ரூபாய் கமிஷன் அப்படி நீ வாங்கி கொடுக்கல நான் நீ இந்த காலனிலே இருக்க முடியாது எகிரிடுவேன் அடி செருப்பால ஏண்டி என்ன தைரியம் இருந்தா என் வீடு தேடி வந்து என் பையன் கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருப்பேன் கணக்குல ஒரு சந்தேகம் கணக்குல சந்தேகம்னா வாத்தியார்ட்ட போய் கேளு இவன் வாத்தியாரா இல்ல என் பையனை நீ கணக்கு பண்ண வந்திருக்க உங்க குடும்பத்தை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் உங்க அப்பனை பத்தி தெரியாதா உங்க அம்மாவை பத்தி தெரியாதா உங்க பாட்டியை பத்தி தெரியாதா உன்னை ஊர் மேல பெத்துட்டு இருக்காங்க தச்சி படி டேய் படது பக்க கடையில நீ அவன ரெண்டு ஒண்ணு நான் பாத்துறேன்டா அப்பா என்னம்மா நம்ம வீட்டுக்காரர் வீட்டுக்கு நான் போன் பண்ண போனேன்னா அவர் பையனை நான் லவ் பண்றேன்னு சொல்லி உங்களையும் அம்மாவையும் அவர் கண்டபடி திட்டுறாருப்பா யாரு அந்த ஜலகண்டேஸ்வர ராஸ்கோலா டேய் லவுட் ஸ்பீக்கர் டேய் டுபாக்குரே யார்கிட்ட உன் வேலையை காமிக்கிற முதல்ல என் பொண்ண லவ் பண்ற அளவுக்கு உன் பையனுக்கு மூஞ்சும் முகர கட்டி இருக்குதாடா அந்த புறம்போக்கு நாய் ஜொல்லு விட்டுக்கிட்டு என் பொண்ணு பின்னாடி தெரியுது அதுக்காக நீ யாரா என் பொண்ணை திட்டுறது கரிச்சட்டி நாய சின்ன விஷயத்து போய் எதுல சின்ன விஷயம் வாடகை கொடுக்க வக்கில்லாத இந்த நாய் வயசு பொண்ணை என் வீட்டுக்கு அனுப்பி என் வீட்டு பையனை செட்டப் பண்ண பாக்குறான் இது எவ்வளவு பெரிய கிரிமினல் குற்றம் ஏய் விஸ்வா இந்த சைட் அடிக்கிற விஷயத்தை நான் சும்மா விட மாட்டேன் டேய் இதுவரைக்கும் என் பொண்ணு அழுததே கிடையாது இன்னைக்கு நீங்க அழ வச்சிட்டீங்க உனக்காச்சு எனக்காச்சு டேய் உன் மண்டிய பொழுது மசாலா எடுக்காம விடுறது இல்ல தூக்கு இது இல்ல தூக்கிட டேய் கம்பெடுத்து வரேன்டா அந்த அளவுக்கு கொஞ்சம் நீ பார் இதுவரைக்கும் உன் வீட்டு வாசப்படியே நான் மீச்சது இல்ல இன்னைக்கு என்ன மிதிக்க வச்சிட்ட உன்னை நான் உதைக்காம விடுறது இல்ல டேய் நீ போய் அந்த அருவாளை எடுத்து வாடி வேண்டாங்க. நீ போய் எடுத்து வாடா நீங்க குத்திங்க வெட்டிங்க எனக்கு தெரியாது டேய் உன்கிட்ட என்ன சொல்றது எனக்கு கை இல்லையா நானே போய் எடுத்து வரேன் டேய் நான் வீடு கட்டுறேன் பா டேய் வீடு கட்டுவ நீ வாடகை கொடுக்க வக்கில்லாத நாய் நீ வீடு கட்டுற என்னங்க ஏய் ஏய் நான் உள்ள போனதுக்கு அப்புறம் கதவை வெளிய எடுத்து தாப்ப போட்டுக்க மத்தத நான் பாத்துக்கறேன் ஒரே இன்னைக்கு அவன வாழத்து போறேன்டி என்னங்க நான் சொல்றது கேளுங்க ஏய் ஐயோ, நான் அருவாளை வேண்டாங்க, வந்து அப்புறம் வேண்டாங்க. பேசிக்கிறேன்டா சலாம் அலைக்கும் டேய் விஸ்வநாதா பார் இந்த அருவாளை வெட்டி போடுவேன் வெட்டவனா இருந்தா வெளிய வந்து வெட்டலாம் எப்படா வெளிய வர்றது கதவை பூட்டிட்டாங்கடா இல்லனா நான் அப்பவே வெட்டி இருப்பேன் உள்ள இருந்துகிட்ட கரிகாயடா வெட்ட போறேன் இங்க வா ஜன்னல் ஓரமா வா 8 வரைக்கும் வெட்டறேன் வாடா டேய் வரா வரா வெட்டி போடுவேன் சொன்னா கேளு ஜமுனா ஜலகண்டேஸ்வரன் என்ன வெட்டுறதுக்கு அருவாள் எடுத்துட்டு வந்துட்டான் ஜமுனா அந்தால என்னங்க எடுத்துட்டு வர்றது நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் வா வெட்டுங்க ஐயோ அப்ப வெட்டிலான்றியா என்ன வாழ்த்தி வழி அனுப்பு ஜமுனா என்னங்க இது என்ன நடந்தது அருவாள் கைமா இருக்கீங்க கோயம்புத்தூர் இந்த ஜலகண்டேஸ்வரன் என்ன வெட்டுறதுக்கு அருவாள் எடுத்துட்டு வந்துட்டாருப்பா அதை விடுங்க அது ஒரு பெரிய காரியம்ட்டு இதுக்காக நீங்க டென்ஷன் ஆகிறீங்க நானும் 10 வருஷமா பாக்குறேன் அந்த ஆள் அருவாள் எடுத்து வந்து வெட்டுறேன் ஒரு நாளா வெட்டிருக்காரா அருவாள் எடுக்கிற மாதிரி உள்ள போவாரு அந்த அம்மா பின்னாடியே போய் கதை தாள் போட்டுக்கு இன்னைக்கு ரெண்டுல ஒன்று பாத்துறது இங்க பாருமா நீ போய் கதை திறந்து விடு உன் புருஷன் வந்து வெட்டுறதை பாக்கலாம் ஐயோ வேண்டாங்க நான் போய் கதவை திறந்தேனா அவர் நிஜமாவே வந்து வெட்டிடுவாரு அட என்னங்கா நீங்க அவர் என்ன வாழை மரத்தையா வெட்டுறேங்கறாரு மனுஷனை தானே வெட்டுறேங்கறாரு திறந்து விடுங்க வந்து வெட்டி தான் பாக்கட்டுமே நானும் இத்தனை வருஷமா மனுஷனை வெட்டி நேருக்கு நேரா பார்த்ததே இல்ல இன்னைக்கு ஏதானாலும் பார்த்து போடுறதுதான் ஏனுங்க கரெக்டா சொன்ன நீ நல்லா இருக்குதே ஏன் புருஷன் வெட்டிட்டு ஜெயிலுக்கு போனா என்ன யார் வச்சு காப்பாத்துவாங்க உன் புருஷன் வச்சு காப்பாத்துவானா என்னடி சொன்ன வா இந்த பக்கம் ஏன் புருஷன் உனக்கு சோறு பண்றமா அடியே என் சக்காலத்தியா மேல கைய வச்சா கைய உடைச்சிருவண்டி நெஞ்செடுத்து இருந்தா என்ன சக்காலத்தின்னு சொல்லுவ உன்னை வேடி கொண்ட 2 ரவுண்ட் பண்ண விட மாட்டேடி யாரு சொன்ன எனக்கு கையறி பண்ண எடி கைய பண்ண உன்ன இந்த ஓடி எங்க
ஹலோ மேடம், ரொம்ப நேரமா நிக்கிறீங்க போல் இருக்கு, இன்னும் பஸ் வரலையா? வரலைங்க. அது வராது, அதுக்கு தானே நான் வந்திருக்கேன். இந்த பாருங்க, போற வழியில தானே உங்க ஆபீஸ், நான் டிராப் பண்ணிட்டு போறேன், வாங்க. ஐயோ பரவாயில்லைங்க, நான் பஸ்லயே போயிடுறேன். பரவாயில்ல வாங்க. அதான் தினமும் பஸ்ல போறீங்களா, இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஸ்கூட்டர்ல போலாம், வாங்க உட்காருங்க. உங்களுக்கு எதுக்குங்க வீண் சிரமம்? நீங்க வரலன்னா தான் சிரமம். பரவாயில்ல உட்காருங்க, உட்காருங்க, நீங்க உட்காருங்க. I'm so sorry. என்ன தப்பா நினைக்காதீங்க. நீங்க நல்லா கெட்டியாவே புடிச்சுக்குங்க, நான் தப்பாவே நினைக்க மாட்டேன். புடிச்சுக்க. இந்த மாதிரி அடிக்கடி நிறைய பிரேக் போட வேண்டி இருக்கும். ஐயோ ஐயோ ட்ரபிள் பண்ணுதே. என்னாச்சுங்க? கொஞ்சம் பொறுங்க, என்னன்னு பாக்குறேன். வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சா? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, ஏதாவது சின்ன மைனர் ரிப்பேரா இருக்கும், தோ ரெடி பண்ணிடுறேன். ஐயோ டைம் ஆச்சு, ஆபீஸ்க்கு லேட் ஆயிடும் போல இருக்கு. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, வண்டி என்னமோ பழைய வண்டி தான், ஆனா மேடி நிட்டாலிங்க, கொஞ்சம் இருங்க ரெடி பண்ணிடுறேன். வண்டி நிறுத்து. ஒரு நிமிஷம் இருக்கு மேடம். ஏன் நீங்க நிறுத்தீங்க? ஒண்ணு இல்ல, வர வழியில ஸ்கூட்டர் ரிப்பேர் ஆயிடுச்சு. யாருங்க விவரம் தெரிஞ்சு யாரும் இந்த வண்டியில ஏறுவாங்களா? இது சுத்தா டப்பா வண்டிங்க. கோயம்புத்தூர், நீ உன் வேலையை பார்த்துட்டு போக சொல்லிட்டேன். ஆமா, ஆபீஸ் எத்தனை மணிக்கு உங்களுக்கு? 10 மணிக்கு. ஐயோ மணி இப்ப 9:15 ஆச்சு. ஐயோ மேடம், ஒரே தடவை ட்ரை பண்றேன் மேடம். இது கிளம்பாதுங்க, எனக்கு தெரியுங்க. நீங்க வாங்க, நான் கொண்டு டாப் பண்றேன். அட வாங்கண்ணா. இவ்வளவு தூரம் கொண்டு விட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் போயிட்டு வரேன். விஸ்வநாதன், பாய் பாய். ஐயோ நேரம் பார்த்து கவுத்துட்டியே, இதுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன். கொஞ்ச தூரம் அந்த ஆபீஸ் வரைக்கும் ஒழுங்கா போயிருக்க கூடாதா? பரம்போக்கு நாய. என்னங்க, நல்லா உட்காருங்க. ஏங்க நீங்க என்ன பத்தி என்ன நினைக்கிறீங்க சொல்லவே இல்லையே. என்ன அப்படி கேக்குறீங்க? நீங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்ன பாத்துருக்கணும். என் ஃப்ரெண்டுகள்லாம் ஒரு பக்கம் பார்த்தா கமலஹாசமா இருக்குன்னு சொல்லுவாங்க, இன்னும் கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க இன்னொரு பக்கம் பார்த்தா ரஜினிகாந்த் மாதிரி இருக்கேன்ட்டு. ஹைட் மாத்திரம் கம்மியா போயிட்டுங்கோ, இல்லைன்னா சத்யராஜ் லெவலுங்க. என்ன இப்படி பாக்குறீங்க? கலர் கொஞ்சம் கம்மியா போயிட்டுனா அது மட்டும் இருந்தா எம்ஜிஆர் லெவலுங்கோ. இப்படிதாங்க, இப்படியே தாங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எல்லா பொருளும் என்ன பார்த்து சிரின்னு சிரிப்பாங்க. ஏங்க ஏங்கோ நான் கேட்டதுக்கு நீங்க ஒண்ணுமே சொல்லல. எதை பத்தி? இல்ல, நம்ம காலையில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் ஒரு கணக்கு போட்டு வச்சிருப்பீங்க, என்ன எந்த ரேஞ்சில் வச்சிருக்கீங்கன்னு சொல்லவே இல்லைங்களே. சொல்றதுக்கு என்ன இருக்குங்க? இங்க பாருங்க, நம்ம விஸ்வநாதன் சார் இருக்காரு, அவர் கல்யாணம் வயசு ஒரு பொண்ணு இருக்குங்க, முதல்ல அதை தெரிஞ்சுக்க. நம்ம வீட்டுக்காரர் மட்டும் விளையாட்டா, அவருக்கு கல்யாணம் வயசு ஒரு பையன் இருக்காங்க. ஆனா நமக்கு இப்பதான் சின்ன சின்ன குட்டி 2 பேருக்கு. இப்போ என்னை பத்தி புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல சார், ஆக்சிடென்ட் ஆகல. நிறுத்துப்பா. எக்ஸ்கியூஸ் மீ.
ஹலோ சார், ஆ, ஆபீஸ் வந்துருச்சு. நிறுத்து நிறுத்து நிறுத்து. அவர் நிப்பாட்டி ரொம்ப நேரம் ஆச்சு. அப்படிங்களா? லிஃப்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. சரிங்க. வரேங்க. சரி. ஏனுங்க 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 ஏங்க ஒரு நிமிஷம் இருங்க. என்னங்க? இல்ல சாயந்தரம் வந்து பிக்கப் பண்ணிக்கலாமான்னு. இல்ல பரவாயில்ல, நானே வந்துடுறேன். தேங்க்யூ. சார் சார் என்னையா மீட்டு சார். மீட்டு கிடக்கிட்டியா? எங்க 2 பேர்த்தையும் பத்தி என்ன நினைக்கிறேன்? அந்த அம்மாவை பார்த்தா ரொம்ப படிச்சவங்களாட்ட இருக்குங்க. அழகுல தங்க சிலையாட்டம் இருக்குங்க. ஆக மொத்தம் சினிமா ஸ்டார் ஆட்டம் இருக்குங்க. யோ ஜோடியா வந்தது நானு. என்ன பத்தி என்னையா நினைக்கிற? நீங்க புரோக்கர் தானே? ஆ? இங்க பாரு, எந்த பஸ் எங்க போறது தெரியாமல பொண்ணுக்கு போன பின்னாலேயே பாஞ்சிட்டானே. டேய் இருங்கடா, நானும் வர்றேன். என்னடா இது? சார் அது வந்து என்னடா வந்து? ஏங்க அவர் அடிச்சீங்க? என்னம்மா எல்லாம் உனக்காகத்தாம்மா. பட்ட பகல்ல இப்படி ஒராசிட்டு நிக்கிறா, பார்க்காம நிக்கிறியே. அவர் என் புருஷன். புருஷனா? என்னடா அது, வீட்டுல செய்ய வேண்டியதெல்லாம் இங்க வந்து செய்றீங்க? போ. ஒராச வேண்டிய மூஞ்சிதான். ஏற்கனவே ஒராசன மாதிரி இருக்கு, இத போய் ஏன்டா இங்க வந்து ஒராசுறீங்க? என்னங்க என்னங்க? ஓ, வணக்கம். நீங்களா? எங்க இந்த பக்கம்? கரண்ட் பில் கட்டி வந்தங்க. அப்படியா? உட்காருங்க. ஐயோ வேணாங்க, இது லேடி சீட்டுங்க. பரவாயில்ல, நமக்குள்ள என்னங்க? கம்பல் பண்றீங்க. வந்த வேலையெல்லாம் முடிஞ்சதா? முடிஞ்சதுங்க. யோ என்னைய அது லேடி சீட்ல உட்காந்துருக்க? எந்திரியா? ஐயோ பரவாயில்லைங்க, அவர் எங்க வீட்டுக்காரர் தான். ஏங்க இத்தனை பேருக்கு முன்னால என்ன வீட்டுக்காரன்னு சொல்லிட்டீங்களே. இதுல என்னங்க தப்பு? உண்மையதான் சொன்னேன். தப்பு உண்மையதான் அப்பா, துண்டு மறந்துட்டேனே. ஆமா, துண்டு சும்மெல்லாம் கொண்டு விடு, நான் வாய்க்காலுக்கா போறேன். இந்த ட்ரெஸ்ஸுக்கு சூட் ஆகுமா? உள்ள கொண்டு வை இப்போ. என்ன கணேசன் சார், அடையாளமே தெரியல? ஆமா, ஆள் பாதி ஆட பாதின்னு சொல்லுவாங்க. ஆடையை மாத்திட்டேன், ஆளையே மாத்திட்டேன். இந்த கெட்டப் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இல்லைங்க. இல்லையா? ஏன் 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 சார் இப்படி பண்ணிட்டீங்க? ஏன் என்ன ஆச்சு? உங்ககிட்ட எனக்கு பிடிச்சதே அந்த அழகான குடுமி, காதுல கடுக்கன், பஞ்சக்கச்ச வேஷ்டி, நெத்தியில பட்டை, இதெல்லாம் பார்க்கும்போது தெய்வ கடாட்சமா இருந்தீங்க. அது சரி. இப்ப இதெல்லாம் எடுத்துட்டு சாதாரணமாயிட்டீங்க. ஐயோ, உங்களுக்கு குடிமி பிடிக்குங்கிறது தெரியாம போயிடுத்தேன். அவசரப்பட்டு விட்டுட்டேனே. வளர்றதுக்கு எத்தனை வருஷம் ஆகுமோ தெரியலையே. இதுக்கு போய் ஏன் நீங்க இவ்வளவு வருத்தப்படுறீங்க? எந்த ட்ரெஸ் கூட பரவாயில்ல, நல்லா தான் இருக்கு. இந்த இந்த ட்ரெஸ் பரவாயில்லையா? நல்லா இருக்கா? ஹாப்பி, இன்று முதல் ஹாப்பி. ஏண்டி, நான் வர்றதுக்குள்ள கோழி குருமா, மீன் வறுவல் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கணும் சொல்லிட்டேன். இல்ல பிச்சு புடுவோம், பிச்சு. விஸ்வநாதனா என்ன கொக்கா? என்ன விஸ்வநாதன் சார், இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இருந்தாலும் ஆபீஸ் போற மாதிரி ட்ரெஸ் பண்ணிருக்கீங்களே. ஆபீஸ விடுங்க மேடம். இன்னைக்கு என்கிட்ட ஏதாவது மாற்றம் தெரியுதா உங்களுக்கு? இல்லையே, அப்படியேதான் இருக்கீங்க. நோ, இத பாருங்க. இன் பண்ணிருக்கேன், சிகரெட் பிடிக்கிறேன். ஸ்டைலா இல்ல? ரொம்ப நல்லா இருக்கு. இப்படியே கீப் அப் பண்ணுங்க. ஆபீஸ்க்கு போறவங்க எப்பவும் இப்படி நீட்டா இருக்கணும். ரொம்ப தேங்க்ஸ். நீங்க எது சொன்னாலும் அதுல ஒரு அன்பு இருக்கும், அதுல ஒரு அர்த்தம் இருக்கும், அதுல ஒரு ஆழம் இருக்கும்.
ஓகே see you போயிட்டு வாங்க bye லோரரரி நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆயிருச்சு. ஏனுங்க ம்? ஆபீஸ் போலியாட்டு இருக்குதுங்க ஆமாங்க இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையாச்சே அதான் வீட்ல இருக்கேன் வரட்டுங்களா வாங்க வரட்டுங்களா வாங்க வரட்டுங்களா ஏன் திருப்பி திருப்பி அதையே சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்க சொல்ல வேண்டியது ஒண்ணுமே சொல்ல அப்புறம் நான் அப்படித்தான் திருப்பி திருப்பி சொல்ல வேண்டியது இருக்கு. நான் என்ன சொல்லணும்? பாக்கலையா நீங்க இந்த புதுசா பட்டு சட்டை பட்டு வேட்டி ஓ. அத பத்தி நீங்க ஒண்ணுமே சொல்லலையே. அதான் பார்த்த உடனே ஒரு சேஞ்ச் தெரிஞ்சது. ஆமா வீட்ல ஏதாவது விசேஷமா? பட்டு சட்டை எல்லாம் போட்டிருக்கீங்க? விசேஷம் நடக்கும்னு தான் நானும் பாக்குறேன். ஆனா நடக்க மாட்டேங்குதுங்களா? பொண்ணு கண்ணுக்கு தெரியுது ஆனா அது கைக்கு வந்து சிக்க மாட்டேங்குதுங்களா? உங்க பையன் கல்யாணத்தை பத்தி சொல்றீங்களா? நீங்க வேற நான் காள மாட்டுக்கு ஜோடி சேர்க்கலாம்னு பாக்குறேன். நீங்க கண்ணு குட்டிக்கு மூக்கணாங்கயிறு போட சொல்றீங்க. புரியலையே. இது போக போக புரியுங்க. வரட்டுங்களா? ஆ, வரேங்க. போயிட்டு வாங்க. மான கிட்டவங்க யோ என்ன அது லேடி சீட்ல உட்காந்துருக்க? எந்திரியா. ஐயோ பரவாயில்லைங்க அவர் எங்க வீட்டுக்காரர் தான். ஏங்க இத்தனை பேருக்கு முன்னால என்ன வீட்டுக்காரன்னு சொல்லிட்டீங்களே. இதுல என்னங்க தப்பு? உண்மையை தான் சொன்னேன். இந்தாங்க பால். பால் வேண்டாம் கண்ணே. பால் குடிக்க கசக்குதா? ஆமாம் கண்ணே, பால் கசக்கிறது, பழம் புளிக்கிறது. பருவமங்கையின் பஞ்சனை ஒன்றுதான் எனக்கு இன்பமாக இருக்கின்றது. பரவாயில்லையே, நமக்கு கல்யாணம் ஆன புதுசுல பேசினதெல்லாம் மறக்காம அப்படியே வச்சிருக்கீங்களே. ஏய், நீயாடி இவ்வளவு நேரம் பேசுறது? பாலை குடிச்சு படுக்கிற வயசாடி இது. ஓடி. நான் எங்கேயோ இன்பக்கடலில் மிதந்து கொண்டிருக்கிறேன். என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீர்கள். அப்ப பாலு? பூனை கூத்து அது நக்கிட்டு போகட்டும். பூனை நக்கலன்னா நீ நக்கிட்டு அது பக்கத்திலேயே படுத்துக்கோ.